இல்ல எல்லாருமே இப்ப அந்த ஒரு வருஷத்துல தேர்தல் வரனால எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பஞ்சு டயலாக் பேசுற ஒரு சீசன் ஆயிடுச்சு இப்ப அது எல்லாமே. மக்களோட மக்களாக திராவிட முன்னேற்ற கழகம் இதோட தோழமை கட்சியும் இருக்கின்றது. மக்களும் எங்களோடு இருக்கின்றார்கள். அதனால்தான் தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுவரைக்கும் அவர் தலைவராக பொறுப்பேற்றது, இந்த ஒரு இயக்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்றது ஏறத்தாழ 11, 12 தேர்தல்ல தொடர்ந்து வெற்றியை நாங்கள் ஈட்டிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வெற்றி வருது அப்படிங்கிறத சும்மா இல்ல. இன்னும் உழைக்கணும்ங்கிற ஆசையில தான் இன்னும் நாங்க ஓடிட்டே இருக்கோம். ஏன் 2026ல மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் தான் ஆட்சிக்கு வரும் என்று நாங்கள் சொல்றோம் என்ற காரணம், இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டியது இன்னும் அதிகம் இருக்கின்றது. அதை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பினை தொடர்ந்து மக்கள் எங்களை நம்பி வழங்குகிறார்கள். அதேபோல 2026லும் அது தொடரும். அதனால தான் முதலமைச்சர் சொல்லும்போது ஈரோடு கிழக்குங்கிற அந்த தேர்தலுடைய வெற்றி என்பது தொடர்ந்து 2026ம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். பெருமையா இருக்கின்ற இது நம்பிக்கையாக பார்க்கிறோம். மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. இந்த 12 தேர்தலில் நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கோம் என்று சொன்னால் அது மக்களுக்கான வெற்றியாக அதை நான் பார்க்கிறேன்.